Suganti will now present a portrait of Honorable PM's beloved mother. The speciality of this portrait is that the frame is made of the fiber from banana plantain. Sri Ajitan will present a gift hamper comprising of the seeds and the produce of banana plantain. Sri K. Subramaniam will present a shawl which is made with the theme of this conference. Sri S. Yoganathan will present the collected seeds from a hamper with the seeds of organic farming. Sollor Ulavan Sri K. Sellamuttu will now present a book titled Air Ezhubadu, written by Kavi Chakravarti Kamban in the 10th century. Air Ezhubadu, which means 70 thoughts of flow. He presents this on behalf of the Kongu Mandala Vivasayigal. Thank you, sir. And now request Dr. K. Ramasamy, தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு 2025 தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள். சான்றோர் நிறைந்த அவையை வணங்கி கொங்கு தமிழுக்கு சொந்தமான இந்த மண்ணில் சுவையான சிறுவாணி நீருக்கு சொந்தமான இந்த மண்ணில் வந்தாரை வரவேற்று வாழ வைக்கக்கூடிய இந்த கோவை தரணியில் நாங்கள் சென்று கோவைக்கு வந்து இந்த மாநாட்டை துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது வாருங்கள் என்று தமிழிலே அழைத்து எங்கள் ஐவரையும் கட்டி அணைத்து நாங்கள் எடுத்து சென்ற ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பார்த்து அவ்வளவு நுட்பமாக ஒவ்வொருவரிடமும் பேசி உங்களுக்கு நன்றாக தெரியும், எங்கு சென்றாலும் தமிழை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு பிரதமரை பார்க்கக்கூடிய இந்த கோவை மண்ணில் இங்கே வந்து இறங்கிய உடனேயே அழைத்தீர்கள், வந்துவிட்டேன் என்று தமிழிலே சொன்னார்கள். அவரை உங்கள் சார்பாகவும் கோவை மக்கள் சார்பாகவும் தென் மாநிலங்கள் சார்பாகவும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிந்ததுதான், புதிதாக நான் எதையும் சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் விவசாயம் கலாச்சாரத்தோடு வந்தது. விவசாயம் என்று மாநில பட்டியலிலே இருக்கக்கூடிய ஒன்று. கல்வி கூட மாநிலத்தில் தான் இருக்கிறது. நாம் என்னதான் முன்னேறி வந்தாலும் கூட விவசாயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரமங்களையும் அவர்களுடைய வருத்தத்தையும் எங்காவது ஒரு நாளில் நம்முடைய நாட்டின் பாரத மண்ணின் புதல்வன் முன் கொட்டுவதற்கு நாம் கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம். அதையெல்லாம் பகிர்வதற்கு அருமை நண்பர் இருக்கின்றார். அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள நான் தயாராக இல்லை. இருந்தாலும் கூட பிரதமருக்கு 3 கோரிக்கைகளை ஆராய்ச்சியாளர்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் அரசியல்வாதிகள் சார்பாகவும் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுகாரும் நாம் விதை, நாற்று, அறுவடை என்றுதான் இருந்திருக்கின்றோம். விதையை ஒதுக்கிவிட்டு நாற்றுக்கு நாம் நாட்டம் சென்றோமேயானால் 15 to 20 நாட்களை சேமிக்க முடியும். அந்த சேமிப்பின் போது
ஒவ்வொரு நாட்டையும் நாம் நிச்சயமாக இன்ஷூர் செய்து விவசாயினுடைய வாழ்வை நிச்சயமாக பெருக்க முடியும். தயவு செய்து பிரதமர் அவர்கள் முன்வந்து இதை செயல்படுத்துகின்ற பொழுது விவசாயிகளாகிய நாமும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய சிலரும் விவசாயத்தை சார்ந்து செயல்படக்கூடிய 52% வேளாண் தொழிலாளர்களும் 14 கோடி மக்கள் தான் விவசாயம் செய்கிறார்கள். அதிலே உங்களுக்கு நன்றாக தெரியும் 9 கோடி மக்களுக்கு நீங்கள் கிசான் சம்மன் கொடுத்து உதவுகின்றீர்கள். அந்த நிலையில் இந்த கோவை நிகழ்வோடு பிரதமர் அவர்கள் 21வது முறையாக விவசாயிகளுக்கு சேர வேண்டியதையும் இந்த மண்ணிலே அறிவிக்கின்றார்கள். அதற்காகவும் நாங்கள் கடமைப்பட்டிருந்தோம். Respected Prime Minister, it is our bounden duty to thank you for accepting our request, for executing whatever you promised, and our farming forum expects more. In this approach, there are 2 agricultural graduates who left agricultural practice and advisory role. One is Nammalwar from Tamil Nadu, another is from Palekar from Maharashtra. These 2 people shouldered the responsibility of introducing organic agriculture and life introduction into the rejuvenation of the soil. These गरीबी होती है, कोई त्योहार भी उस गरीब को अच्छा नहीं लगता है मेरे भाई।